இந்த ஜிடிஎஸ்க்கான ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. நீங்க எல்லாமே இந்த ரிசல்ட்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதில வந்து மெரிட் லிஸ்ட் 1 வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து கங்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெறைய கமெண்ட்ஸ் நான் வந்து படிக்கிறது என்ன அப்டின்னா வந்துட்டு, நான் நெறைய பேர் வந்து 100% மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. 98 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ கட் ஆஃப் கம்மியா இருக்கவங்களுக்குலாம் எப்படி வேலை கிடைக்கும்? அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இதில வந்து போட்டிருக்க மார்க்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு உண்மையா பொய்யான்னு வந்து தெரியாது. ஸோ நெறையா பேர் வந்து ஃபேக்கா கூட மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 98% வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நீங்க வந்து பாருங்க, கீழ வந்து சம்டைம்ஸ் வந்து 100% கூட மார்க்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்துருப்பாங்க 100% எடுத்திருக்காங்க. ஸோ இதில வந்து சிலது வந்து உண்மையா இருக்கும். சிலது வந்து சும்மா வந்து மார்க்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை வந்து பார்ப்பாங்க. ஸோ வெரிஃபிகேஷன்ஸ்ல வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வெரிஃபிகேஷன்ல வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு, இந்த மார்க் வந்து தப்புனா, அப்பவே வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்ப வந்து இந்த இடம் வந்து காலியாயிரும். ஸோ டோட்டல் வேக்கன்ஸிஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2221 இடம் இடம் பணி. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 2271 காலி இடப்படங்கள் வந்து ஸோ டோட்டலா வந்தீங்கன்னா 2271 வேக்கன்ஸிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில வந்து போஸ்ட் பண்ணியிருந்ததுல நெறையா பேர் வந்து 100% வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆனா வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ரியல் கிடையாது. நெறையாது வந்து ஃபேக்ஸா கூட அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இத எங்க போய் வெரிஃபை பண்றதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த காலத்தில நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கள எடுத்துக்கலாம். ஸ்ரீரங்கம் டிவிஷன்ல இவங்க வந்து இருக்காங்க. இவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க யூஆர் கேட்டகரியில. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் டிவிஷன் தமிழ்நாடுல தான் இவங்க போய் அவங்களோட டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணணும். இந்த டிவிஷன்ஸ்க்கு தான் வந்து போய் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தாம்பரம் டிவிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்கன்னா, அவங்க தாம்பரம் டிவிஷன்ஸ்ல போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி வந்து கரெக்டா வந்து வெரிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். வெரிஃபிகேஷன் A to Z வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் வந்து மெரிட் லிஸ்ட் 1 நம்ம கையில வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதே ப்ரொசீஜர் தான் 2025 GDSக்கும் நடக்கும். ஸோ ஒன்ஸ் 2 டேஸ்ல இப்போ மெரிட் லிஸ்ட் கையில் வந்ததுக்கு அப்புறம் இமிடியேட்டா உங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நான் சொல்ற இந்த டீடைல்ஸ் அந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க ரெடியா வந்து இருந்துக்கோங்க 1 வீக்குக்கு முன்னாடியே. இந்த டேட்லயே நமக்கு வந்து எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில், எல்லாருமே எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் எப்படி வரும்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். இந்த மாதிரி தான் எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் வந்து வரும். ஸோ இது வந்த பிறகே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இங்க வந்து எங்க நம்ம வந்து போய் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு வந்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து போகணும். ஸோ உங்க டிவிஷன்ஸ் நீங்க எங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ ஸோ அங்க ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே நீங்க டீடைல்டா முதல்லயே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் நான் ப்ரியாரராகவே இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். இதுக்கு நம்ம போறதுக்கு நமக்கு என்னென்ன சர்டிபிகேட்ஸ் மேண்டேட்டரியா வேணும்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெடிக்கல் சர்டிபிகேட் போறேன்னா இதுதான் செக் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து உங்களுக்கு டிசி வந்து வேணும். ஸோ டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் உங்க ஸ்கூலோடது வேணும், காலேஜோடது வேணும். ஸோ 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 2 ஜெராக்ஸ் காப்பி, ஒரு ஒரிஜினல்ஸ். எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்க கையில வச்சிருக்கிறது எல்லாமே ஒரிஜினல்ஸ் வந்து உங்க கையிலேயே வந்து இருக்கணும். அது போக 4 பாஸ்போர்ட் காப்பி, 2 போதும். ஆனா எதுக்கும் 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டட் வந்து 2 காப்பீஸ் வந்து வேணும். இப்போ நீங்க மெடிக்கல் சர்டிபிகேட்னாலோ டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்னாலோ அட்டஸ்டட் வந்து பண்ணி 2 காப்பீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்ல கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு உங்க சைன் வந்து நீங்க வந்து போட்டு அந்த காப்பீஸ்ல ஜெராக்ஸ் காப்பீஸ்ல நீங்க வந்து வச்சிருக்கணும். அடுத்து உங்களோட காலேஜ் நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டிகிரி சர்டிபிகேட் இல்லைன்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான சர்டிபிகேட்ஸ். ஆனா இமெயில வந்து ஒன் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சர்டிபிகேட்ஸ்லாம் வேணும்னு அவங்க சென்ட் பண்றாங்கன்றதை இப்ப பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த சர்டிபிகேட். ஸோ இந்த சர்டிபிகேட்ஸ்ல இமெயில வந்து அவங்க வந்து கொண்டு வர சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ ஒரிஜினல் பாக்ஸ் ஆர் போர்ட்ஸ் ஷீட், உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும், ஒரிஜினல் பிடபிள்யூடி சர்டிபிகேட், ஒரிஜினல் டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிபிகேட், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்,
மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது வந்து ஃபார்ம் அந்த ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு வந்து வேணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து அட்டஸ்டேஷன்ஸ் வந்து நீங்க வந்து உங்களோட நியர்பை ஜிஹெச்ல இருக்க டாக்டர்ஸ் கிட்ட நீங்க வந்து சைன் வாங்கி வச்சுக்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் எனி கவர்மெண்ட் கிட்ட, ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஒர்க் பண்ற ஏதாவது ஒரு ஜிஹெச் டாக்டர் கிட்ட நீங்க வந்து சைன் பண்ணி அட்டஸ்டேஷன் வந்து கிரீன் இங்க்ல வந்து சைன் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட பிரைமரி ஹெல்த் சென்டர் எதுவோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை காம்படென்ட் அத்தாரிட்டிஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ட்ரைபல் ஆர் லோக்கல் டியலெக்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இந்த ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறவங்களுக்கு இது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாமே அவங்க வந்து கண்டிப்பா நமக்கு வந்து தேவை. இது ஜிமெயிலே அவங்க வந்து போட்டுருவாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது மெடிக்கல் சர்டிஃபிகேட், உங்களோட டிசி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெளிவா வந்து எடுத்துட்டு போயிருங்க நீங்க ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி. இப்போ நீங்க சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்து நீங்க வந்து லொகேஷனுக்கு வந்து நீங்க வந்து ரீச் ஆயிருவீங்க. ஸோ கிட்டத்தட்ட 10:30க்கு போகிறப்ப மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கூட்டமா இருந்தாங்க. 8:30க்கெல்லாம் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ நான் போனதே லேட் தான், 10:30க்கு தான் போனது. ஆனா 8:30க்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்மள வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அந்த லொகேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட நேமை வந்து ஒரு அண்ணா வந்து ஒரு உங்களோட நேமை மட்டும் எழுதிட்டு போவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அந்த ஆர்டர் வைஸ் தான் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நீங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க ஏர்லியாவே போயிருங்க. ஒரு 8 மணிக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு 2 மணி மத்தியானத்துக்கு போல நீங்க முடிச்சுட்டு வந்துடலாம். நான் 10:30க்குலாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு முடிச்சுட்டு வர்றதுக்கே எப்படியும் வந்து 7 o'clock ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே நீங்க வந்து போயிருங்க. உங்க மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்த உடனே உங்க நேமை எழுதி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெடிக்கல் சர்டிபிகேட்டை செக் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சைன் வந்து கரெக்டா வந்து வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க ஜிஹெச் கிட்ட இருந்து. அப்படி நீங்க கரெக்டான சைன் வாங்கல அப்படின்னா உங்களை அகைன் திருப்பி டாக்டர் கிட்ட போயிட்டு இன்னொரு ஜிஹெச்ல இருந்து சர்டிபிகேட் வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஜிஹெச் கிட்ட வந்து சைன் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து சிக்னேச்சர் கரெக்டாக வாங்கிட்டு போயிருங்க. அப்போதான் அலைய தேவையில்லை, இல்லை மறுபடியும் நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 பேஜ் வரை இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. லைக் உங்களுக்கு சைக்கிள் வந்து ஓட்ட தெரியுமா, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எவ்வளோ இருக்கு, ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். லைக் உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர்ஸ் நேமு, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து உங்கள் சிக்னேச்சர், டேட், லொகேஷன், இதுதான் இந்த ஃபார்மில் இருந்துச்சு அவங்க கொடுத்த ஃபார்மில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம கையில் வந்து தர சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிட்டு இந்த 4 பேஜுமே சேமாக தான் இருக்கும். ஒரு 4-5 பேஜ் இருக்கும். எல்லாத்துலேயுமே இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 4 பேஜ் ஃபில் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க. ஒரு வெயிட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட கூப்பிடவே இல்லை அவங்க வந்து. நாங்கள் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 10:30க்கு போயிட்டு இந்த ஃபார்மை கையில் கொடுத்தாங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு. அப்புறம் அவங்க கூப்பிடவே இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நமக்கு முன்னாடி வந்தவங்க தான் போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால 1:30 கிட்ட ஆனதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க லஞ்சுக்கு வந்து போயிட்டு வர சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டு ஒரு 2:45 போலமா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு ஒரு மேமை வந்து மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ நான் வந்து 10:30க்கு போனேன். என்னை கூப்பிட்டது வந்து 2:45க்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. செக் பண்ணிட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜிடிஎஸ்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கப்பே உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பராக எழுதி வச்சுட்டு போங்க. அவங்க போனேன்னு அந்த நம்பர் தான் கேட்பாங்க. அந்த நம்பரை அவங்க வந்து சிஸ்டம்ல போட்டு பார்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ்ல அலாட் ஆயிருக்கு அப்படின்றது வந்துடும். அதுல வந்து நிறைய ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும் அவங்க சிஸ்டம்ல. லைக் ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பியா, லைக் என்னேபிள் பண்ணணும், கன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த 4-5 பேஜ்க்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் ஃபோன்னா கண்டிப்பா கையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா ஓடிபி அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்ம்லாம் அவங்க டிக்ளரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ இந்த ஓடிபி நம்ம கிட்ட கேட்டுட்டு ஒரு அகைன் வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் ஆச்சு நம்மளை திருப்பி கூப்பிடுறதுக்கு. அப்புறம் வெயிட் பண்ணிட்டே இருந்தப்ப இன்னொரு மேம் வந்தாங்க. அவங்க கிட்ட போக சொன்னாங்க. அவங்க வந்து நம்மளோட 10th சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரிஜினல் தானான்றத 10th அஃபிஷியல் சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க இல்லையா, அங்க போயிட்டு மறுபடியும் செக் பண்ணாங்க. எல்லாமே உங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மறுபடியும் போட்டு எந்த இயர்ல எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டா அப்படின்றத ப்ராப்பரா செக் பண்ணுவாங்க.
இதை செக் பண்ணிட்டு மறுபடியும் நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க. இதை வெயிட் பண்ணிட்டு திருப்பி ஒரு மேம் கிட்ட வந்து கூட்டிட்டு போனாங்க. ஸோ அந்த மேம் வந்து நார்மலான ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல இமெயில்ல சொன்னாங்கல்ல அந்த எல்லா ஃபார்ம்ஸும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டு நம்ம கையில வந்து கொடுத்துட்டு ஏஎஸ்பியை போய் பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி எப்பயுமே பிஸியா தான் இருப்பாரு. ஸோ நம்ம அகெயின் வந்து நம்ம வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏஎஸ்பி வந்து திருப்பி நான் வந்து பார்த்தப்ப எல்லா ஃபார்ம்ஸையும் அவர் மைன்யூட்டா செக் பண்ணுவாரு. லைக் ஒன்று விடாம திருப்பி செக் பண்ண எல்லாத்தையுமே மைன்யூட்டா செக் பண்ணுவாரு. அப்புறம் நம்ம பர்சனல் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் கேட்பாரு. உங்களுக்கு இந்த லொகேஷன்ல ஓகேவா, இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரணும் அதெல்லாம் ஓகேவா அப்படின்ற பர்சனல் டீடைல்ஸ்லாம் செக் பண்ணுவார். ரியலா நீங்க போயிட்டு இந்த டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்களா, எந்த ஜிஹெச்க்கு போனீங்க, ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் நம்மள வந்து எஸ்பி கிட்ட கூட்டிட்டு போவாங்க. ஸோ எஸ்பியில வந்து எஸ்பி கிட்ட போகிறப்ப குரூப் மெம்பர்ஸ் தான் போவோம். ஸோ இந்த ஏஎஸ்பியோட எல்லா வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இண்டிவிஜுவலா பண்ணதெல்லாம் ஓகே. ஸோ முடிச்சுட்டு 5 பேர் ஒரு 5 பேர் 6 பேரா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு அந்த 5 பேர் அந்த டீம் ஒவ்வொரு டீமா வந்து உள்ள அனுப்புவாங்க. ஸோ அங்க போயிட்டு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆப்போசிட்ல இருந்து ஒரு மேம் உட்காந்துருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து செக் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் சொல்ல சொல்ல அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் ஓகேவா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் நம்ம கிட்ட பேசிட்டு ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ இது சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ரிலீஃபாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு வந்து கடைசி ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க, கேண்டிடேச்சர் அக்செப்டட்னு. லைக் இந்த லொகேஷன்ஸ்க்கு இந்த வேலைக்கு இந்த இதெல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து எங்க அப்படின்றத ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து சிக்னேச்சர் வந்து போட்டுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே முடியறதுக்கு 6:15 ஆயிடுச்சு, 6:15 ஆயிடுச்சு கரெக்டா இதெல்லாம் முடியறப்ப. ஸோ 6:30 ஆயிடும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் காலையில நீங்க வேகமாவே போயிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல ஈஸியா முடிஞ்சிடும். இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் நான் கரெக்டா கொண்டு போனனால ஓகே. சில பேர் வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓபிசி வந்து ரினிவல் பண்ணாம வச்சிருந்தாங்க சர்டிபிகேட். சில பேர் டிசி கொண்டு வரல. ஸோ அவங்களுக்குலாம் வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் செகண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்ல இதெல்லாம் ப்ராப்பரா கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தானே முன்னாடியே வந்து நீங்க மெரிட் லிஸ்ட் ஃபர்ஸ்ட்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இம்மிடியா 15 டேஸ்ல உங்களை வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல நான் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா வீடியோல வந்து போட்டுட்டே இருப்போம் ஒவ்வொரு அப்டேஷன் வர வர. ஸோ மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான டீட்டெயில்ஸான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எப்படி போய் வெரிஃபை பண்ணணும், எந்த இடத்துல வெரிஃபை பண்ணணுன்றதை தெளிவாக இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த டவுட்ஸ் வந்து அதில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாக்குமெண்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் வந்து செலக்ட் ஆகலை, மெரிட் 2 லிஸ்ட்டில் வந்து நான் வந்து செலக்ட் ஆயிடுவேனா, 3ல வந்து செலக்ட் ஆயிடுவேனா, 4ல செலக்ட் ஆயிடுவேனா, அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து சில பேர் வந்து 100% மார்க்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்காக இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஃபேக் லிஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த காலி இடப்படங்களை திருப்பி வந்து மெரிட் 2 லிஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 2271 வந்து போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 வந்து ஃபேக் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து அந்த 1000 வேக்கன்சிஸ்க்கு வந்து மறுபடியும் வந்து மெரிட் லிஸ்ட் 2ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு 100% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ மெரிட் லிஸ்ட் 2 7 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களான்ட்டு. சில பேர் வந்து ஆல்ரெடி வந்து வேலையில் தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி பொசிஷன்ஸில் வந்து நல்ல ஒரு வேலையில் தான், இல்லைனா வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சும்மா வந்து அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இங்கே. ஸோ அவங்களும் சில டைம் வந்து 100%லாம் வச்சுருக்கனால அவங்க வந்து செலக்ட் ஆகிருக்கலாம். ஸோ இதில் வந்து பாதி பேர் வந்து வரமாட்டாங்க. ஸோ வராதனால திருப்பி அதுவுமே வந்து வேக்கன்சி லிஸ்ட் வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேனலை அடுத்தடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் வந்தோன்னா நம்ம உடனே வந்து அப்டேட் பண்ணுவோம். இதே மாதிரி தொடர்ந்து இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.